டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் பயிலுகின்ற அனைத்து மாணவர்களையும் தற்போது வரை ஆல்பாஸ் அனைவரையும் தேர்ச்சி செய்து வருகின்ற ஒரு முறை இருந்து வருகிறது. இந்த சூழலில் இதை மாற்றுவதற்கான ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் மாணவர்கள் கட்டாயம் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற வேண்டும். ஒருவேளை அதில் தேர்வில் தோல்வியுற்றால் 2 மாதங்களுக்குள் மீண்டும் தேர்வு எழுத வேண்டும். அதில் தேர்ச்சி பெற்றால் அடுத்த வகுப்புக்கு போகலாம், இல்லை என்றால் அவர்கள் மீண்டும் 5ஆவதோ 8ஆவதோ தான் படித்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். இந்த உத்தரவு எப்படியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது? ஒன்றிய அரசினுடைய இந்த உத்தரவுக்கு பிறகு 16 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள் ஒன்றிய அரசினுடைய இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த உத்தரவு எந்த அளவிற்கு மாணவர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும், இது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், ஒன்றிய அரசினுடைய பள்ளிகளில் இந்த கட்டாய தேர்ச்சி முறை ஆல்பாஸ் அப்படின்ற சிஸ்டத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க. குறிப்பா நவோதயா, சைனிக் பள்ளிகள், அப்புறம் கேந்திரிய வித்யாலயா, இந்த மாதிரியான பள்ளிகள்ல இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியில இது அமலா இருக்குது. இப்ப இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு பாக்குறீங்க ஒன்றிய அரசு கொண்டு வந்தது? ஏன்னா இது ஒரு தரமான கல்வியை உருவாக்குவதற்கான அண்ணாமலை ஜஸ்டிஃபை பண்ணும்போது இப்படிதான் சொல்லியிருக்காரு. அதாவது காமராஜர் காலத்துல குவான்டிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எல்லாரையும் உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக கல்வி இருந்தது. இப்போ வந்து குவாலிட்டியை நாம ஃபோக்கஸ் பண்றோம். குவாலிட்டினா என்ன? குவாலிட்டி இல்லாத குழந்தைங்களை கீழே தள்ளி விடும். இதான் குவாலிட்டி. ஓகே, கல்வி குவாலிட்டி இல்ல, குவாலிட்டியா இருக்கிற பிள்ளை அந்த பக்கம் போட்டோம். ஓகே, இது குவாலிட்டி இருக்கிற பிள்ளை, குவாலிட்டி இல்லாத பிள்ளைன்னு பாஜக பிரிக்குது. அக்கார்டிங் டு கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு பதிலாக மாணவர்களை தரம் பிரிச்சு குவாலிட்டியான பிள்ளைன்னு ஒதுக்குறோம். இது நம்ம அவங்க இன்டைரக்டா சொல்றது. இது ஆனா கல்வியினுடைய நோக்கம் வந்து எல்லாரையும் ஒரு தரமான மனிதர்களா உருவாக்குறது தானே. ஆமா, அது வந்து கல்வி, அது வந்து என்னன்னு சொன்னா இன்னொன்னு இதுலயே கூட அடைவு திறனை கொண்டு வரணுங்கிறது அதனுடைய பர்பஸ். நீங்க வந்து பிள்ளைய வந்து அப்படியே அனுப்பிச்சு விடுங்கிறது அதன் பொருள் அல்ல. அவங்க அடைவு திறன், அந்த ஏஜுக்கான ஸ்கில் அவங்க பெற்றிருக்கணுங்கிறது ஒண்ணு. அதுல இருக்கிற பல்வேறு சவால்கள் இருக்கு, அதை பிறகு பார்க்கலாம். இவங்க இந்த நோக்கம் சரியானதா தப்பானதா அப்படின்னு விவாதிக்கிறதுக்கு முதல்ல நாம சில அவங்க இதை கொண்டு வர்றவங்க யாருங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ எல்லாரும் இருக்காங்க, ஒரு ஏற்கனவே 10 செயின் அர்த்தம் வந்து உங்க குழந்தை பக்கத்துல நிக்கிறான், கழுத்துல கையை வச்சுட்டு நிக்கிறான்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? அவனை சந்தேகப்படுவோம். இல்ல வழக்கமா நம்ம வீட்டுக்கான வெல்ஃபேருக்காக இருக்கிற ஒருத்தர் நம்ம குழந்தை மேல கை வச்சுட்டு நிக்கிறாங்கன்னு சொன்னா ரைட், ஒரு பாதுகாப்புக்காக நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவங்க செயின் இருக்கிறவங்கிறதுக்கு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னா, விஸ்வகர்மா தொழிலை, உன் குலத்தொழிலை செய்யறதுக்கு, அதாவது படிச்சு முடிச்சு நீ எதுக்கு காலேஜ் போற, வா உன்னோட குலத்தொழிலை செய்யி, உன் குலத்தொழிலை செய்யறதா இருந்தால் நாங்க கடன் தர்றோம். அதாவது காலேஜை பத்தி நீ கவலைப்படாது, ஆசைப்படாதன்னு ஒண்ணு. மும்மொழி கொள்கை, ஏற்கனவே நீங்க 30-40 வருஷம் முன்னாடி 3 மொழி கொள்கை இருந்ததுன்னு சொன்னா அப்போ மற்ற பாடத்திட்டங்களோட சுமை குறைவு. ஒரு 50 வருஷம் முன்னாடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க ஏபிசிடி 5ஆவதுல படிச்சா போதும். அதுக்கு முன்னாடி கிடையாது, நீங்க தமிழை முதல்ல படிக்கணும், அதன் பிறகு சாவகாசமா ஏபிசிடி படிச்சுட்டு அதன் பிறகு வரலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா 2ஆம் வகுப்பு குழந்தைகளோட பாடத்திட்டமே ஹெவி. 3rd ஸ்டாண்டர்ட்ல வாக்கியங்களை வாசிக்கணும். எப்படி முடியும்? ஆமா, இப்போ அதுதான் நீங்க 3rd ஸ்டாண்டர்ட் 2ஆவது வரைக்கும் தான் ஒரு ஆசிரியர் வந்து குழந்தைகளுக்கு வந்து கேள்வியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க பதிலை வந்து எழுதலாம். 3ஆம் வகுப்புல சிபிஎஸ்சியில், குறிப்பா சிபிஎஸ்சியில் நீங்க குழந்தை வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற வாக்கியத்தை வாசிச்சு பதில் எழுதணும். ஸோ இந்த பாடங்கள் அதிகமாயிருக்கு, பாடச்சுமை அதிகமாயிருக்கு. அதனால முன்பு இருந்த மாதிரி இப்போ நீங்க 3 மொழியை படிக்கிறதுக்கு உண்டான காலம் கிடையாது. கணக்கு நிறைய படிக்கணும், சயின்ஸ் நிறைய படிக்கணும், சோஷியல் சயின்ஸ் நிறைய படிக்கணும். இப்போ இந்த ஐசிஎஸ்சின்னு ஒரு சிலபஸ் இருக்கு, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட இதுல வர்றதுதான். ஐசிஎஸ்சி சிலபஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா டோபோகிராஃபியா படிக்கணும். அதாவது வெறுமனே ஜியாகிரபி கிடையாது, அந்த மலையா பள்ளத்தாக்கா இதுவா அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயிலாக படிக்கணும். சுமை வந்து அதிகமாக இருக்கு. +2 புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாடி இந்த புத்தகங்களோட ஒப்பிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வரும்போது என்ன ஆகுனா ட்ராப் அவுட்டை ஜாஸ்தி பண்ணுறது அதோட பர்பஸ். 3 மொழியை உங்களால் தாங்கவே முடியாது. 3 வெவ்வேறு வகையில் இருக்கும், அதனுடைய எழுத்து வடிவம் வேற. ஒரு 20% குழந்தைகளால் இந்த சுமையை தாங்க முடியலாம். அப்போ என்ன செய்வாங்க? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்கள் காலத்துலையும் சரி, என் காலத்தில், உங்களுடைய கல்வி காலத்தில் அந்த ஆல்பாஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் படித்த போது ஆல்பாஸ் கிடையாது. அப்போ ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு சொன்னால், இங்கிலீஷை சமாளிக்க முடியாமல் பள்ளியை விட்டு ஓடுற கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. 10th வரமாட்டான். காலேஜ் போய் இங்கிலீஷை தாங்க முடியாமல் ஓடினவர்கள் உண்டு. இப்போ 2 மொழிக்கு தயாராக இல்லாத
சமூகத்துல கொண்டு வந்து 3 மொழியை திணிக்கிறதோட பர்பஸ் என்ன? டிராப் அவுட் தான். எதுக்காக விஸ்வகர்மா கொண்டு வர்றோம்? டிராப் அவுட்டை என்கரேஜ் பண்றது. இது அல்லாமல் வேற இன்னும் நீங்க இந்த ஆல்பாஸ் ரத்து, மும்மொழி கொள்கை இதெல்லாம் டிராப் அவுட்டை தீவிரமா அதிகப்படுத்தும். பள்ளியில இருந்து துரத்தி விட்டுரு. பிரைமரி ஸ்கூலுக்கு துரத்தி விட்ட உடனே நீ விஸ்வகர்மாகுவா, குலத்தொழில் செய், கையில சுத்தியல பிடி, இதை பிடி, ஐடி. நீங்க நிறைய இந்த வலதுசாரி பிரபலங்கள் பேசுறத பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒன்று இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. லேபர் இல்ல, பிளம்பர் இல்ல, எலக்ட்ரிஷியன் இல்ல, டிரைவர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வேலை இல்லைன்னு ஏன் கவலைப்படுற? படிச்சுட்டு போய் பஜ்ஜி போடு, போண்டா போடு. அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து என்னன்னா பணக்கார குழந்தைகள். நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு ஃபேக்டர் எடுத்துக்கலாம். பீகார், உத்தரப்பிரதேசல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ஜாதி கிட்ட தான் பெருமளவு பணம் இருக்கும். அடுத்தடுத்த ஜாதிகள்ல பணக்காரங்க குறைவா இருப்பாங்க. உயர்ஜாதி பணம் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த போட்டியை குறைக்கிறது இருக்குல்ல, அதுதான் இதனுடைய முழு உண்மையான இன்டென்ஷன். அதுதான் அப்படி எப்படி குறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இதுக்கு வரும். இதெல்லாம் சேட்டையும் பண்ணி முடிச்ச இவர்கள், அது இல்லாம வேற சில சிபிஎஸ்சியில வேற ஒரு கோளாறு இருக்கு. என்னன்னு சொன்னா, கணக்குல 2 கணக்கு இருக்கு. கணக்கு பாடத்தை எலெக்ட் பண்ணலாம். அந்த கணக்கு பாடத்தை தேர்வு செய்யும் போது என்னப்பா டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஈஸியா இருக்கும், இதை படிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கணக்கை படிச்சீங்கன்னு சொன்னா, ஒரு குறைவான கணக்கை படிச்சீங்கன்னு சொன்னா, உங்களால +2ல வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் போக முடியாது. அந்த கணக்கை உங்களால தாங்க முடியாது சுமையை. மண்டையில தட்டி நீ வெளியில போறதுக்கு இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. எப்படியாவது அவங்கள வந்து அந்த மெடிக்கல் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் எஜுகேஷனுக்கு உண்டான போட்டியை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. நீட் ஒரு பிரச்சனை. நீட்டோட ஒரு முக்கியமான தாக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ போய் ஸ்கூலில் பாருங்கள், 9th படிக்கும் போதே பையன் ப்ரிப்பேர் ஆகிடும். நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப் வேண்டாம், சயின்ஸ் வேணாம். அது பண்ணியிருக்க மாற்றம் என்ன தெரியுமா? பள்ளிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வர்றதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல கணக்குலையும் அறிவியல்லையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் வேணும். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீட்டுக்கு பயந்துக்கிட்டு பசங்க, நல்லா படிக்கிற பசங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சயின்ஸ் குரூப்பை அவாய்ட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் போய் காமர்ஸ் குரூப்புக்கு சண்டை போடுறாங்க. இப்போ காமர்ஸ் குரூப்புக்கு போட்டி ஜாஸ்தியாகுது. ஸ்கில்டு பர்சன், யார் பொருத்தமான நபரோ, அறிவியல் படிக்கிறதுக்கு பொருத்தமான ஆளோ, அவன் அறிவியலை புறந்தள்ளிட்டு காமர்ஸுக்கு போறான். ஓரளவு ஆவரேஜா இருக்கிற பையனால காமர்ஸ் குரூப்பை தாங்க முடியும். இப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, காமர்ஸ்ல போய் ஃபைட் பண்ண முடியல. அவன் சயின்ஸ் குரூப்புக்கு வரான். அறிவியலை விரும்பாத, அறிவியல் எனக்கு வேண்டாம், எனக்கு கஷ்டம்னு நிஜமா நினைக்கிற குழந்தைக்கு அறிவியல் பாடம் தலையெழுத்தாவது. அறிவியல் பாடத்தை படிக்க தகுதி இருக்கிறவங்க நீட்டுக்கு பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா காமர்ஸ் போறாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க காலி பண்றதோட அடுத்த ஸ்டெப் தான் குவாலிட்டிங்கிற பேர்ல 5th 8th பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனடியா வர்ற விளைவை பார்ப்போம். ஸ்டேட் போர்ட் படிக்கிற ஒரு பையன் 5th படிக்கிறான், அவன் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகி 6வதுக்கு வர்றான். பக்கத்து வீட்டில் சிபிஎஸ்சி படிக்கிற பையன் 5th எழுதுறான், ஃபெயில் ஆகிறான். இது என்ன விளைவை ஏற்படுத்தும்? ஒரே ஏரியாக்குள்ள இருக்கிற 2 குழந்தைங்க, அவன் ஸ்டேட் போர்டுக்கு வருவான். இப்போ பணம் இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த ஸ்கூலை தலைமுழுவிட்டு அவனை ஸ்டேட் போர்டு கொண்டு வந்து போடுவோம். இப்போ இந்த சினாரியோவை தமிழ்நாட்டில் இந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். மாநில அரசு பள்ளிகள்ல யாரும் ஃபெயில் ஆக போறது இல்லை. ஆனா சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு இதுல 5th 8th ஃபெயில் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த சினாரியோ வச்சுப்போம். இப்போ 2 வீடுகள் இருக்கு. ஸ்டேட் போர்டில் இருக்கிற பையன் 5th பாஸ் ஆகி 6th வந்துட போறான், 8th பாஸ் ஆகி 9th போயிட போறான் ஆட்டோமேட்டிக்கா. பக்கத்துல சிபிஎஸ்சி படிக்கிற பசங்க 5th 8th ஃபெயிலா போறாங்கன்னு வச்சுக்கோ. பணம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? வேண்டாம், இந்த படிப்பு வேணான்னு சொல்லிட்டு அங்க வரணும். அடுத்ததா இன்னொரு பிரச்சனை இப்படி இருக்கு. இது வந்து பேரண்ட் சைட்ல. ஒருவேளை அதை விட்டுட்டா ஸ்கூல் சைட்ல என்ன பண்ணுவாங்க? 5th 8th ஃபெயில் ஆனா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் குறையும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் குறையும் நினைக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஸ்கூல் மால் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஆல் பாஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓகே, அதாவது இதை கவர்மெண்ட் இதை வந்து சிஸ்டம் வந்து பைபாஸ் பண்றதுக்கு, சீட் பண்றதுக்கான வேலையை செய்வாங்க. ஓகே, காசு இருக்கிறவங்க அடுத்தடுத்து போகலாம். பள்ளிகளும் ஏமாத்தும். ஓகே, ஏன்னா இதுல நாம வந்து அடிப்படை கட்டுமானத்துல நாம எந்த மாற்றத்தையும் செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது, இதுதான் சரி அப்படின்னு நீங்க எந்த அடிப்படையில முடிவுக்கு வந்தீங்க? இது தரமானது அப்படின்னு முடிவு பண்றதுக்கு எந்த அடிப்படையில இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஃபெயில் பண்ணுனா தரம், அதோட விளைவுகள் பல்வேறு நேரங்கள்ல தரவுகள் வருது. இப்ப 8வது படிக்கிறவங்களுக்கு எண்களே தெரியல, 5வது படிக்கிறவங்களுக்கு வந்து ஏபிசிடினாலே என்னன்னு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் அப்பப்ப செய்திகள் வெளியாகுது இல்ல? அதை சரி பண்றதுக்கு இது உதவாதா? ரைட். இது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப வேலிட் ஆர்கியூமெண்ட் மாதிரி தெரியலாம். அப்படின்னா நீங்கள் ஒரு தோராயமா தமிழ்நாட்டில் மட்டும் கணக்கெடுத்தோன்னு சொன்னா பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி இருக்கும். ஒரு வகுப்புக்கு 10 லட்சம்னு வச்சா 1 கோடி பேருனுடைய வாழ்க்கையில நேரடியா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை ஜஸ்ட் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அமித்ஷா மூளையில உதிச்ச சிந்தனை மாதிரி, நம்ம மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ உதித்த ஒரு சிந்தனை மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது.
அதுக்கு ஒரு ரிசர்ச் இருக்கணும். இந்த அடைவு திறன் இல்லை, 8வது படிக்க வேண்டிய மாணவனுக்கு இருக்க வேண்டிய ஸ்கில் இல்லைன்னு சொன்னா இதுக்கு காரணம் என்ன? டீச்சர்ஸ்க்கு ஸ்கில் பத்தலையா, அல்லது லேர்னிங் டிசபிலிட்டி அதிகமாக இருக்கா, கற்றல் திறன் குறைபாட்டில் ஒரு சடன் இன்க்ரீஸ் இருக்கா, அதை ஆராய்ச்சி பண்ணணும். ஃபெயில் போட்டால் இது குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு சாம்பிளில் எங்கேயாவது எடுத்து ட்ரையல் எடுத்து டெஸ்ட் அண்ட் ட்ரையல் எடுத்த பிறகு தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ஊசியை வந்து எல்லா குழந்தைக்கும் நல்லது நினச்சிட்டு இவங்க கண்டுபிடிக்கிற இப்போ திடீர்னு யோசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, மோடி யோசிக்கிறாரு எல்லாரும் டெய்லி வந்து கோமியம் குடிச்சா குழந்தைகளோட அறிவு இம்ப்ரூவ் ஆகும்னு மோடிக்கு ஏதோ மண்டையில் தோணுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியுமா? அட்லீஸ்ட் வந்து அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு 10 தரம் ஊற்றி பார்த்துட்டு சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எதுவும் சீக்கிரம் சாவலையா, குழந்தைங்க நல்லா வளருதான்னு முடிவு பண்ண பிறகுதான் கொண்டு வரணும் இல்லையா? பல கோடி குழந்தைகளை நேரடியாக பாதிக்க போகிற விஷயத்தில் இவர்கள் எந்த விதமான ஆய்வும் மேற்கொள்ளணும். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இது. இப்போ வரைக்கும் ஆல்பாஸுங்கிறது ஒரு சிஸ்டம் ப்ராக்டிஸில் இருக்கும்போது குழந்தைகளோட மனநலனையும் அவங்களோட எதிர்காலத்தையும் எல்லாத்தையும் இல்லை பெற்றோர்களோட மன அமைதி எல்லாத்தோடையும் தொடர்பு இருக்கிற ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட்னு வந்து பேப்பர் போட்டு போற மாதிரி போறாங்க. ஓகே, பள்ளியில இருந்து இடைநிற்றல் அது அதிகரிக்குமா? எக்கச்சக்கமா அதிகரிக்கும். இடைநிற்றல் அதிகரிக்கும்ன்றது வந்து எக்ஸாமே எழுத வேணாம், எழுதவே போக மாட்டேன் பையன். சில அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ரொம்ப வறுமையில் இருக்கிற குழந்தைகள் படிக்கிற பள்ளிகள்ல வேலை பார்த்துருக்கேன். அங்க என்ன ஆகும்னு சொன்னா 10th எக்ஸாம் எழுத வரமாட்டாங்க பசங்க. காலையில ஒரு 10-15 டீச்சர்ஸ் ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு லோக்கல் ஆளுங்களை கூட்டிட்டு போய் பசங்களை பிடிச்சு கொண்டு வந்து 10th எக்ஸாம் எழுத வைப்பாங்க. ஏன்னா அவன் மென்டலாக வந்து ஆஃப் ஏர்லி குவார்டர்லி மார்க்கை வச்சு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த பசங்க பயந்துருப்பாங்க, எழுதுனாலும் ஃபெயிலாக தான் போகிறேன் நான் ஏன் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் எழுதுனா பாஸ் பண்ணுவாங்க, வேற விஷயம். அந்த பயத்தில் வரமாட்டாங்க, போய் பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். நான் தான் ஃபெயிலாக போகிறேன், நான் எதுக்கு எழுதணும்னு பசங்க முடிவு பண்ணிட்டு இறங்குனா தேர்வுக்கு முன்பே ட்ராப் அவுட் ஜாஸ்தியாகும். தேர்வு எழுதின பிறகு அவங்களோட இது பதிவு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ குழந்தைகள் வந்து ரொம்ப அதீதமாக முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு செட் ஆஃப் பசங்க ஸ்டேட் போர்டு படிக்கிற பசங்க பாஸ் ஆகி போகும்போது சென்ட்ரல் போர்டில் வந்து ஃபெயில் சிஸ்டம் இருக்கிற பசங்க வந்து ஃபெயில் ஆகி அதே கிளாஸில் படிக்கும்போது இந்த மன அழுத்தத்தை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க? இதுக்கு முன்னாடி அது ஒரு பிரச்சனை கிடையாது. நான் படிக்கும்போது ஃபெயில் சிஸ்டம் இருந்தது. அஃப்கோர்ஸ் கிளாஸில் வந்து ஒரு 5-6 பசங்க வந்து ஃபெயில் ஆகி படிக்கிற பசங்க இருப்பாங்க. அட்லீஸ்ட் எனக்கு மென்டலாக ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. கண்ணை மூடிட்டு ஸ்கூல் சீட் பண்ணும், பசங்க வந்து மோசமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை சரி பண்ணுறதுக்கு என்னங்கிறதுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் கிடையாது. அடுத்ததா பெற்றோர்கள் வந்து இந்த ஸ்கூலுக்கு மாத்திரதா அதுக்கு மாத்திரதான்னு சொல்லி குழப்பணும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபெயில் ஆகிற பசங்களை எப்படி அடுத்த கிளாஸில் வந்து எப்படி, ஏன்னா நம்ம அப்படி பழைய பசங்களை ஒரு வகுப்பில் வச்சு மேனேஜ் பண்ணுற சிஸ்டம் இது வரைக்கும் நமக்கு இல்லை. இப்போ கடந்த 20 வருஷமாக அதை விட்டுட்டோம். ஸ்கூல் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. இதை மாதிரி கடும் குழப்பம் இருக்கிற பல பிரச்சனை இருக்கிற ஒரு பரிந்துரையை ரொம்ப கூலாக அவங்களால வந்து செஞ்சிட முடியுது. இது கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முடிவு தோணும் ஒட்டுமொத்த பள்ளி அமைப்பை. இது ஒட்டுமொத்தமா இந்த விஸ்வகர்மா திட்டமா இருந்தாலும் சரி, இப்போ இந்த ஆல்பாஸ் ரத்து அப்படின்றது, இது எல்லாத்துக்கும் இருக்கிற நோக்கம் என்ன? இந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? பாஜக அதனுடைய அடிநாதமா இருக்கிற சனாதனம் தான் நோக்கம். அது என்ன செய்ய விரும்புதுன்னு சொன்னா அவ வேலையை பார்க்கட்டும். இதைத்தான் அவங்க வந்து வெவ்வேறு வழிகளில் செய்கிறாங்க. இதை வந்து ஒரு சிங்கிள் சட்டத்தின் மூலமா அவங்களால செய்ய முடியல. இதுக்கு முன்னாடி இருந்தது மனு தர்மத்தின் படி நீ இந்த வேலையை செய்ய, நீ இந்த இதை செய்யின்னு இருந்தது. வெள்ளைக்காரன் காலத்துக்கு பிறகு எல்லாத்துக்கும் மாத்திட்டான். மாத்தின பிறகு இப்போ அதை என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல செய்கிறாங்க. தங்களுடைய மனு தர்ம கொள்கையை இப்போ அதை 400 சீட்டுக்கு மேலே இருக்கு, மற்ற ஓபிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிலேருந்து எதிர்ப்பு வராது, பெரிய எதிர்ப்பு வராது, அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க சிங்கிள் ஆர்டினன்ஸில் அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை செய்ய முடியலங்கிறதுனால பாட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியில்லை. இவங்க அத்தனை பேர் இதுக்கு கொடுக்குற ஆதரவு இருக்குல்ல. அண்ணாமலை இதை பற்றி ஏதாவது சொல்கிறாரா? குவாலிட்டி மற்ற இடத்துல கொண்டு வரதுக்கு அவர் எதை பற்றியும் பேசலை. இந்த குவாலிட்டியை கொண்டு வரணும்னு சொன்னால் ஆரம்ப பள்ளிகளில் இத்தனை மாணவர்களுக்கு, சைனாவில் 13 குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் ரேஷியோ. நீங்கள் நார்வே மாதிரி ஸ்காண்டினேவியன் நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ஸ்டூடெண்ட் இருப்பான், 20-25 டீச்சர் இருப்பாங்க. ஒரு ரெமிடியல் டீச்சர் இவங்க என்னென்ன செஞ்சுருக்கலான்னு சொல்கிறேன். ஒருவேளை இவங்களுக்கு வந்து இவங்க பார்த்து பசங்க வந்து 8வது படிக்கிற பையனுக்கு அதற்குரிய கற்றல் திறன் இல்லை அப்படின்னு இவங்க கவலைப்பட்டாங்கன்னா இவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஆரம்ப பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்னு ஒரு சட்டம் போடணும். இந்த ரேஷியோ பத்தாது, 40 மாணவர்களுக்கு ஒரு டீச்சருங்கிறது மோசம், நீங்கள் 20 மாணவர்களுக்கு ஒரு டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும். அதை செய்யலாம். ஒரு ரெமிடியல் டீச்சர் வேணும். ஏன்னா 20% குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வகையான கற்றல் திறன் இருக்குது, கற்றல் திறன் குறைபாடு இருக்குது.
ஒரு ரெமிடியல் டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ரெமிடியல் டீச்சர் அந்த 20% குழந்தைகளை எப்படி படித்தா அந்த நார்மல் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர முடியும். நார்மல் ஸ்ட்ரீம்னா மற்றவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான திறனை கொண்டு வரது எப்படிங்கிறதுக்கு செய்யறதுக்கு அதுக்கு டூல்ஸ் இருக்குது. அந்த ஆசிரியர் அப்பாயிண்ட் பண்ணால் நீங்கள் அந்த 20% குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். அடுத்ததாக ஒரு ஒரு கவுன்சிலிங் செட்டப்பை வந்து உருவாக்குகிற போது அந்த ரெமிடியல் டீச்சரால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணி அவங்களுக்கு வேற ஒரு ஏற்பாட்டை செய்யலாம். வேற ஸ்கூல் அல்லது அவங்களுக்கான பாடத்திட்டம்னு ஏதோ ஒன்று மாற்றலாம். இது எல்லாத்தையும் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு இதை செஞ்சீங்கன்னா உனக்கு நிஜமாவே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மேலே உனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கலாம். அதெல்லாம் செய்யலை, நான் வந்து அவ்வளோதான் ஓடலைன்னா காலை வெட்டிடுவேன்றாங்க. ஓடலை காலை உடச்சு போட்டுரு, ஓடாதவனே காலை உடப்போன்னு சொன்னால் நல்லா ஓடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ஆனால் காலை உடச்சிக்கிறவனை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நான் உறுதியாக சொல்கிறதோடு இதை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் 50% குழந்தைகளை நீங்கள் தண்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஐதர் அவங்கள ஃபெயிலாக்கி தண்டிக்கணும்னே அவசியம் இல்லை. இந்த ஃபெயிலுங்கிற சிஸ்டமே, இந்த பயமே அவர்களுடைய லைஃப்பை வந்து ஒரு பெரிய நெருக்கடியாகும். நீங்கள் ஃபெயில் தான் ஆக்க போகிறீங்க, ஃபெயில் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டத்தை மாற்றலாம், படிக்கிற மாதிரியான பாடத்திட்டத்தை மாற்றலாம். நீங்கள் இன்னொன்று, கல்வி சென்ட்ரலைஸ் ஆகுறது இன்னும் டேஞ்சர். முடிஸ் மாதிரி ஒரு மலையில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு மயிலாப்பூரில் இருக்கிற குழந்தைக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கிற குழந்தை படிப்பதற்கு கிடைக்கிற அவகாசம், படிப்பதற்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு மலைப்பகுதியில் இருக்க குழந்தைக்கு கிடைக்கிற நேரம் குறைவு, மழை, வெளிச்சம் எல்லாமே குறைவாக இருக்கும். அவங்க ஸ்கூல் திறந்துருக்கிற நாள் குறைவாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு ஹேண்டில் பண்ணி போயிட்டு வந்து அப்பாவோட வேலையை செய்வாங்க. என் கூட படிச்சிருக்காங்க. இப்போ என் கூட படித்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வருஷம் என் கிராமத்தில் படித்த போது பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு 15-20 நாள், தை மாதத்தில் வந்து 15-20 நாள் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. ஒரு மாதம் வராதவங்களாம் உண்டு. ஏன்னா அறுப்புக்கு போயிடுவாங்க. அவங்க வயலில் அறுத்து வச்சு வேலை பார்த்துட்டு வந்தால் தான் அடுத்த இது பண்ண முடியும். சாயங்காலம் மாட்டை மேய்ச்சிட்டு தான் புக்கை தொட முடியுங்கிற நிலைமையில் இருக்க குழந்தைங்க இருந்தாங்க. இப்போவும் வறிய நிலையில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த சூழ்நிலை இருக்குது. இவங்க எல்லாரையும் பயமுறுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கழுத்தில் கத்தியை வச்சு எஜுகேஷன் கல்வி இருந்ததுன்னா நல்லா படிப்பாங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நினைக்கல, அப்படி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இது ஒரு பச்சை அயோக்கியத்தனம். வெறும் ஒரு குறைவான எண்ணிக்கையிலான ப்ரிவிலேஜ்டு கம்யூனிட்டிக்கு மட்டும் கல்வி இருக்கணும், மற்றவங்களை அந்த கல்வியிலிருந்து கழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதோட அடுத்தடுத்த ஸ்டெப்பு தான் நீட்டு, மும்மொழி கொள்கை. இவங்க தலையாக அடிச்சுக்கிற மும்மொழி கொள்கை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 3 மொழிகள் இருக்கிற ஊர்களை விட, 3 மொழிகளை வந்து கற்பிக்கிற மாநிலங்களை விட 2 மொழியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களோட கல்வித்தரம், அந்த அங்கேருந்து வெளியில் வர்றவங்க அடைகிற உயரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த உறுத்தல் தான். தமிழ்நாட்டை காலி பண்ணலாம், மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆல் ஃபெயிலியர் கொண்டு வந்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாட்டை தட்டி காலி பண்ணிட்டு கடைமட்ட வேலைகளுக்கு நீங்கள் ஆட்களை நிறைய வச்சுக்கலாம். இதுதான். ஓகே, இப்போ தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை அப்படின்றது சொல்லிட்டாங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் பணம் கொடுப்போம் அப்படின்னு ஒன்றிய அரசு மிரட்டுது அப்படின்றதையும் அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் மற்ற மாநிலங்கள், இப்போ புதுச்சேரியில் ஆல் பாஸ் வந்து ரத்தாயிருச்சு. இப்போ 16 மாநிலங்களில் ஆல் பாஸ் வந்து ரத்தாயிருக்குது. இப்போ அவங்கெல்லாம் என்ன, அங்கே ஸ்டேட் மாநில பள்ளிகள் இல்லையா, மாநில அரசு இருக்கும். அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா புது பாண்டிச்சேரி வந்து சிபிஎஸ்சிக்கு மாறிட்டாங்க. அவங்களோட சிஸ்டமே சிபிஎஸ்சிக்கு மாற்றிட்டாங்க. ஸோ நேச்சுரலி அவங்க இந்த ஒன்றிய அரசோட இந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்புறம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் இது. மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது ஒரு பெரிய சிக்கல். அவங்க வந்து கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற மாநிலங்கள் இல்லை பல மாநிலங்கள். நீங்கள் யூபி, பீகார்ல எல்லாம் நீங்கள் அவங்க எக்ஸாம் நடக்கிற முறையை பார்த்தீங்கன்னால தெரியும். பிட்டு கொடுக்கறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கும். அவங்க கல்வியை அந்த அளவு நீட்டாக அப்படி. ஆமாம், என்னென்னலாம் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. பேப்பர் லீக் ஆகிறது வந்து அங்கே மாதம் எக்ஸாம்னு ஒன்று நடந்துச்சுன்னா பேப்பர் லீக்னு ஒன்று நடக்கும். அந்த மாதிரி ஒரு வேர்ஸ்டாக இருக்கிறதுனால இதோட பெரிய இம்பாக்ட் தெரில. மக்கள் அது குறித்து எதிர்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது. என்னன்னு சொன்னால், இது குறித்து இதனுடைய ஃபஸ்ட்டு இதில் அடி வாங்க போகிறது யாருன்னு சொன்னால் மிடில் கிளாஸ். ஏன்னா அவங்களுக்கு தான் சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, ஐசிஎஸ்சியா, ஐபின்னு ஒரு இப்போ மிடில் கிளாஸ் பெரும்பாலும் சிபிஎஸ்சியை தான் சிபிஎஸ்சியை ப்ரிஃபர் பண்ணுறாங்களே. இப்போ அங்கே மெட்ரிக்கு, இப்போ சிபிஎஸ்சி. ஆமாம், மெட்ரிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலும் ஒரே படிப்புன்னு சொன்னதுனால இவங்க எல்லாம் சிபிஎஸ்சிக்கு ஓடுறது. இப்போ ஒரு ட்ராப் இருக்கு. அதாவது பள்ளிகள் வந்து சிபிஎஸ்சிக்கு அதுக்கு மேலே கிரியேட் பண்ணுற அந்த கிரேஸ் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதில் நிறைய ஹிந்துத்துவ ஐடியாலஜி வந்து பாட புத்தகத்திலே உங்களால் கொண்டு வந்து சப்ளை பண்ணிட முடியுது. அதனால அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஐரோட்டு பசங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறதுனால இது செஞ்சது எல்லாமே நான் யாரை குற்றம் சாட்டுவேன்னு சொன்னால் மிடில் கிளாஸை தான்.
இவங்க வந்து பிராமின்ஸ் மாதிரி வாழ்றதுக்கு நான் பார்ப்பானாவே மாறிடணும் அப்படிங்கிற முனைப்புல அவங்க போற திசையெல்லாம் இவங்க ஓடினாங்க இல்லையா, அதனுடைய விளைவு தான் சிபிஎஸ்சி இதெல்லாம் கொண்டு வர்றது. இது ஓவராலா இப்போ இப்போ வசமா கழுத்துல சுருக்கு மாட்டின மாதிரி ஆக போறாங்க. பட் இந்த தரப்புல இருந்து எதிர்ப்பே வரல, அதுதான் வைத்தறிச்சலா இருக்கு. நம்ம 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 குழந்தைகளோட எதிர்காலத்தை சூனியமாக்குறோங்கிற நினைப்பே இல்லாம கேஷுவலா அவங்களால உட்காந்துருக்காங்க. பொது கருத்தை அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. ஃபெயிலா போனா ஊரா விட்டுக்குள்ள போனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. நான் நேர்ல பார்த்திருக்கேன். நைன்த்ல வந்து பையன் பாஸ் ஆக மாட்டான்னு சொன்னா ஏதாவது ஃப்ராடு பண்ணியாவது 10th அனுப்பிடுறது அப்படின்னு உறுதியோட இருக்கிற பெற்றோர்களை பார்த்துருக்கேன். இப்போவும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ற ஸ்கூல் பல உண்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஆன்சர் கொஸ்டினை வந்து சொல்லிடுவாங்க, கொஸ்டினை கொடுத்தும் பாஸ் பண்ணாத பிரச்சனைகள்லாம் உண்டு. ஸோ இது ஒரு மாதிரியான இடியாப்ப சிக்கல். இது பிரச்சனையினுடைய வேற அட்டன் பண்ணாம இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சில இதுல எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த ஒத்து வராத சைஸ் மீட் பண்ணாத ஆப்பிளை தூக்கி குப்பையில எறிகிற மாதிரி கல்வித்துறையில இதெல்லாம் வந்து சின்ன ஆப்பிள், சைஸ் ஃபிட் ஆகாத ஆப்பிள் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிற அந்த சிஸ்டமை யூனியன் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்கு. அது குறித்த எந்த சலனமும் இல்லாம இல்ல, இதனோட பின்விளைவுகள் உடனடியா தெரியுமா? ஏன்னா இந்த வருஷமே அமலாகுது. உடனடியா தெரியும். அடுத்த வருஷம் இந்த வருஷத்துல என்னென்ன மால் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. பெற்றோர்கள் தரப்புல எப்படியாவது பண்ணி பையனை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சேட்டை செய்வாங்க. ஸ்கூல் சைட்ல பாஸ் காட்டுறதுக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்வாங்க. இது ரெண்டும் நடக்கும். கூடுதலா ஃபெயில் ஆகிற மாணவர்கள், ஃபெயில் ஆக போறேங்கிற நிலைமையில இருக்கிற மாணவர்களுக்கு இப்பையிலேருந்தே அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்க கோவிட் டைம்ல நிறைய பசங்க எக்ஸாமுக்கே வரல, பப்ளிக் எக்ஸாம் எழுதவே வரல. ஏன்னா கிளாஸ் அட்டன் பண்ணல ஒழுங்கா, எழுதுனா பாஸ் ஆக மாட்டோம்னு பயந்துட்டு உட்காந்தது. அப்போ சூசைட் அதிகமாக இருந்தது. பயம் இருக்கும்ல, நான் ஃபெயிலாக போயிடுவேங்கிற பயம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஏன் நீட்டு எழுதிட்டு ஆன்சர் வர்றதுக்குள்ள இதாகிறாங்க. இந்த தோல்வி வந்து தோல்வியை தாங்க முடியாத குழந்தைகளை வளர்த்துட்டு தோல்வியை கிஃப்டாக கொடுக்குது யூனியன் கவர்மெண்ட். ஒருவேளை இப்போ நான் ஒரு இதுக்கு வச்சுக்கிறேன், நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக அந்த கேள்வி வச்சுக்கோம். தமிழ்நாட்டில் பாஸ் ஆகிறத விரும்பலை, நான் தமிழ்நாட்டில் பாஸ் பர்சன்டேஜை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா, ஒருவேளை கொஸ்டின் பேப்பரை டஃபாக வச்சா அந்த சைடுக்கு வந்து ஒரு சைடுக்கு வந்து லீக் பண்ணிட்டு ஒரு சைடு டஃப். ஏன்னா இது நடந்தது, நீட்டில் நடந்துச்சு. தமிழில் எழுதுகிற மாணவர்களுக்கு கொஸ்டின் டஃப்பாக இருந்தது. இதை மாதிரி ஏதாவது ஏரியா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கர்நாடகாலாம் பேப்பரை ரிலாக்ஸ்டாக திருத்துங்க, தமிழ்நாட்டில் டைட் பண்ணுங்க அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் சொன்னால் என்ன செய்வீங்க? உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது ஒரு இந்த மாதிரி ஒரு இது ரொம்ப அதீதம் தான். பட் நம்ம இந்த சந்தேகத்தை பாஜக செய்யாதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. வங்கிகளில் சில இது சொல்லுவாங்க, காலையில் பேப்பர் ஈஸியாக இருக்கும், மத்தியானம் அதே எக்ஸாம் நடக்கிற மத்தியானம் பேப்பர் வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். எக்ஸாமில் இப்போ நீங்கள் என்ன வேணால் செய்ய வாய்ப்பு இருக்குதோட, அதனால் வந்து ஃபெயில் அப்படிங்கிறத மற்ற ஏற்பாட்டை செய்யாமல், நீங்கள் போதுமான எண்ணிக்கையில் ஆசிரியரை வைக்காமல், ஒரு ரெமிடியல் டீச்சரை நியமிக்காமல், ஒரு கவுன்சிலிங் செட்டப்பை, ப்ராப்பரான கவுன்சிலிங் செட்டப்பை ஏற்படுத்தாமல், வேற பிரச்சனைகள் இருக்குது, மற்ற குழந்தைகளுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான சிஸ்டம் வைக்காமல், இது எல்லாத்தையும் சரி பண்ணாமல் நீ குழந்தைய வந்து பாஸ் பண்ண விடாமல் பண்ணுறது இருக்கு இல்லையா. அது நான் அந்த ஆப்பிள் சொன்ன உதாரணம் தான். நான் சொல்கிற சைஸில் ஆப்பிள் இல்லைன்னா அந்த ஆப்பிள் குப்பை அப்படின்னு தூக்கி போடுற மாதிரியான வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. இப்போன்னு இல்லை, அது நாளைக்கு எக்ஸாம் வந்து தான் இந்த பிரச்சனை பின்விளைவுகளை உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அறிமுகமாகி ஸ்கூலில் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கே இதனுடைய பின்விளைவுகள் ஆரம்பிச்சு. ஓகே தோழர், இதனோட விளைவுகள் என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.